சார் நீங்கள் சொல்லிட்டீங்க அது. ஆனால் இந்த விளக்கம் வந்து ஏற்புடையது அல்ல என்று கூறிவிட்டீர்கள். ஆனால் இப்போது இந்த பிரச்சனையில் அந்த அந்த பிரச்சனை விவாதிக்கப்படுவது மற்றும் அந்த போராட்ட களம் மற்றும் பல்வேறு தலைவர்கள் தெரிவிக்கக்கூடிய இந்த கருத்து, இதில் வந்து யார் இதில் கெயின் யாருக்கு பெயின்ங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது இந்த பிரச்சனையில் அவங்க ஒரு 3 கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அது இந்த அமித்ஷாவும் வைக்கிறாரு, பிரதமர் நரேந்திர மோடியும் வைக்கிறாரு. அம்பேத்கரை வந்து யார் கொண்டாடியது என்பதில் காங்கிரஸை விட எங்களுக்கு அதில் வந்து மிகப்பெரிய அளவு பங்கு இருக்கிறது. லண்டனில் உள்ள அந்த நினைவகத்தை, அவருடைய இல்லத்தை நாங்கள் வாங்கினோம். இந்த சைத்திய பூமி நில விவகார பிரச்சனையில் நாங்கள் தீர்வு கண்டோம். டெல்லியில் அவர் கடைசியாக வாழ்ந்த இல்லத்தில் நாங்கள் பல்வேறு அதை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். மேலும் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னிறுத்துதல் நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அமித்ஷாவும் அதை ஒட்டி அவர் கூறுகிறார். இங்கும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பாஜக தலைவர்கள் அம்பேத்கரை இதற்கு முந்தைய அரசுகள், காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசுகள் எடுத்து சென்றதை விட அவர்கள் செய்யாத பல்வேறு பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் இப்போது கூறுவது, அது என்ன அரசியல்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது ஒரு அடையாள அரசியலா அல்லது எதிர்க்கட்சிகள் விட்டதை நாங்கள் தொடர்கிறோம், அதை விட சிறப்பாக செய்கிறோம் என்று அவர்கள் கூறுவதை வந்து ஏற்றுக்கொள்ள இயலுமா சார்? அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அடையாள அரசியலை இன்னைக்கு வந்து வாக்கு வங்கிக்காக பாஜக பயன்படுத்துவதற்காகத்தான் அது நீங்கள் வந்து அங்கே வந்து மியூசியத்தை நாங்கள் வாங்கினோம், இங்கே வந்து மற்ற வேலைகளை செஞ்சோம், அவர் வீட்டை புதுப்பிச்சோம் அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் அவங்க பயன்படுத்துறாங்களே வழியா, கொள்கை வழியில் வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய கொள்கைகளை நீர்த்து போக செய்வது அல்லது தகர்க்கின்ற வேலையைத்தான் வந்து பாஜக செய்கிறது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரான ஒரு மசோதா. அப்ப ஒரே நாடு அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு நாடே இல்லைன்னார் அம்பேத்கர். ஒரு சாதியா இங்க இருக்குது, இந்த சமூகமே ஒரு சாதி சமூகமா இருக்குது, எப்படி இது ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடா நீங்க நேசன் எப்படி நீங்க வந்து சொல்வீங்க? அப்ப இது ஒரு நேசனே இல்ல, முழுக்க முழுக்க சாதியா இருக்குது, இந்து மதத்துக்குள்ள இருக்கிற சாதியா இருக்கு அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தெளிவுபடுத்தினாங்க. அப்போ ஒரு நாடே இல்லாத ஒரு தேசத்தை இவர்கள் வந்து தேசமாக உருவாக்க வேண்டும்னா சமூக சமத்துவம் வேண்டும்ன்றாரு. சமூகத்தில் இன்னைக்கு வந்து அரசியல் ஜனநாயகம் இருக்கு, ஆனால் பொருளாதார ஜனநாயகம், சமூக ஜனநாயகம் இருந்தாதான் இது ஒரு நாடாவே கருத முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப இந்த பின்னணியிலிருந்து பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி கொண்டே அவர்கள் அதை வந்து அழித்தொழிக்கின்ற வேலையில செய்யறாங்க. அதற்கு மிக முக்கியமா வந்து 370 வந்து ரத்து செய்தது, முத்தலாக் சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்தது, குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. அதே போல வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமா பொது சிவில் சட்டத்தை வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம் சொல்றது. இது எல்லாமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாட்டுக்கு எதிராக, அந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக பாஜக இதை முன்னிறுத்தது. இன்னும் கூடுதலா நம்ம வந்து இதுல வந்து சொல்றதா இருந்தீங்கன்னா, இப்ப வந்து வழிபாட்டு, அதாவது மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரிவுகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. இப்ப 1971 வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்டங்கள் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் வந்து அவரவர்களுடைய மதத்தன்மையை பாதுகாக்க வேண்டும், அந்த மதத்தன்மைக்குள் வந்து அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கறத, அரசு தலையிடக்கூடாதுன்னா நீதிமன்றமும் தலையிடக்கூடாது. அதுதான் வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும், அந்த சட்டம் வந்து மிக முக்கியமா வந்து அந்த பாபர் மசூதி இடிப்பு முயற்சியின் போது வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனால் அதற்கு பிறகு பாஜக என்னென்ன எங்கெங்க கொண்டு வராங்க, காசியில வந்து அங்க இருக்கிற மசூதிக்குள்ள இந்து கோவில் இருக்கு, அதே போல மதுராவில், அதே போல வந்து மதுராவில் வந்து கிருஷ்ணர் இருக்கிறாருன்னு சொல்றது, அதே போல வந்து உத்தரப்பிரதேச சம்பல் மாவட்டத்தில் வந்து அங்க ஒரு லிங்கம் இருக்குன்னு சொல்லி அங்க போய் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமா போய் அதை ஆய்வு செய்ய போறோம் சொல்லிட்டு 5 பேரை படுகொலை செய்தார்கள், 5 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்ப வந்து ராஜஸ்தான்ல வந்து அஜ்மீர் தர்கா, அதுக்குள்ள வந்து ஒரு லிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போய் வன்முறையை தூண்டுற மாதிரியான வேலையில செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக மத சார்பை, அதாவது வந்து அவர்கள் படைக்கவிருக்கின்ற அந்த இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்காக அவர்கள் வந்து இந்துத்துவ அரசியலை முன்வைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானது. காங்கிரஸ் வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க வந்து செயல்படல,
கொள்கைக்கு எதிராக வந்து அவங்க செயல்படுறதா அவர் சொல்றாரு. காங்கிரஸை வந்து அவர் குறை சொல்வதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரை பயன்படுத்துறாங்களே ஒழிய இது முழுக்க முழுக்க ஒரு அடையாள அரசியலுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறார்கள். அந்த அடையாளத்தை, அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இதை பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.